இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம தச்சிட்ட ப்ளவுஸில் சில்க் த்ரெட்டு அல்லது ஜரி த்ரெட்டு இதை வச்சு அழகான ஒரு டிசைன் பண்ணலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த த்ரெட்டை நான் நல்ல ஒரு 3 பட்டையாக கோர்த்து 6 பட்டையாக வச்சுருக்கேன். இன்னும் கூட நீங்கள் நல்ல ஒரு 4 பட்டையாக கூட கோர்த்துக்கலாம். ஏன்னா அந்த தடிமனாக வரும்பொழுது நம்ம ஒரே ஒரு முறையிலேயே அதை எளிதாக செஞ்சிடலாம். இல்லைன்னா 2 முறை நீங்கள் ரெட்டை நூலாக போட்டிருந்தீங்கன்னா 2 முறை செய்யுங்க. இப்போ இதை முன்கழுத்துக்கும் தொடர்ச்சியாக செய்யலாம், அப்படியே பின்கழுத்துக்கும் செய்யலாம். நம்ம இந்த ஆரம்ப இடம் இருக்குது இல்லைங்களா, அதாவது கழுத்தோட இந்த முடிஞ்ச இடம், இது முடித்த ப்ளவுஸ்லேயுமே செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு டிசைன் தான். இப்போ நம்ம 2 பாயிண்ட்டை வைக்கிறோம். இந்த 2 பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சியாக இந்த அளவே வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வைங்க, கொஞ்சமாக. ஆனால் இந்த 2 புள்ளியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வைக்கிறோம் இல்லையா, இப்போ இந்த 2 புள்ளிக்கு கீழே 2த்தையும் சேர்த்த மாதிரி ஒரு சென்டராக ஒரு புள்ளி வைக்கணும். நீங்கள் சேலையில் இருக்கிற கலர், அதாவது இது ப்ளவுஸ் தனி கலராக கொடுப்பாங்க இல்லையா, சேலைக்குன்னு ஒரு நிறம் இருக்கும் இல்லையா, அந்த நிறத்தை கூட நீங்கள் இந்த டோலி த்ரெட்லேயும் கூட இதை செய்யலாம். அதாவது எம்ப்ராய்டரி த்ரெட்லேயும் செய்யலாம், அல்லது சில்க் த்ரெட்டையும் இந்த மாதிரி 4 பட்டையாக போட்டு அது மாதிரியும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழி தான். இதை செய்யும் பொழுது உங்களுக்கு ப்ளவுஸ் சாதாரணமாக இருக்கிற ஒரு ப்ளவுஸ் ரொம்பவே கூடுதல் அழகாக ஆகிடும். ஒர்க் செஞ்ச ப்ளவுஸே உங்களுக்கு சேலையோடு சேர்த்து கிடைச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசைன்களை செய்யும் பொழுது அது ரொம்பவே அழகு அதிகமாகிடும். இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் இல்லாமல் செய்யக்கூடியது தான். நம்ம ரொம்ப மெனக்கெடுறது அல்லது ஃப்ரேமில் செட் பண்ணுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் இல்லை. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வங்கியாக வரும். முக்கோணம் மாதிரி எடுத்திருக்கோம் பாருங்கள், ஒரு அளவும் ஒரு முக்கோணம் மாதிரி தெரியுதா? இது மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை செய்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக தான் இருக்கும். இப்போ இதை நான் முதல்ல ஒன்று தொடங்குறேன் பாருங்கள். அதாவது இந்த 3 பாகம் வச்சதில் ஒரு மேலே இருக்கிற ஒரு பாகத்தில் நம்ம எடுக்கிறோம். இதை இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த நூலை அப்படியே இப்படி திருகின மாதிரி வச்சுட்டு லேசாக ஒரு திருகிட்டு அதுக்கு பிறகு பக்கத்தில் குத்துங்க. அதாவது அந்த த்ரெட்டு கொஞ்சம் முறுக்கின மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நூல் வெளியே எதுவும் படாமல் ஏதாவது பட்டா இழுத்துக்காமல் இருக்கும். அதுக்காக ஒரு சின்னதாக ஒரே ஒரு முறுக்கல் தான். இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இப்படி எடுத்தோம், இதுக்குள்ளே கொடுத்தோம். இந்த நடு பாகம் இருக்குது, இந்த நடுவில் நம்ம வச்ச ஒரு புள்ளி அடையாளம் இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம இந்த நூலை கொடுத்து எடுக்கிறோம். எடுத்துட்டோமா? இப்போ அது ரொம்பவே டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் தளர்ச்சியாக வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ அதே அந்த பாயிண்ட்லேயே நம்ம திரும்பவும் உள்ளே குத்திரலாம். இவ்வளவுதான். இது அந்த ஒரு வி மாதிரி ஒரு மாடல். இப்போ இந்த இடத்துலையே ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்ததை செய்யும் பொழுது அது இந்த தொடர்ச்சியை இழுக்காமல் இருக்கும், அதுக்காக தான். இப்படி கொடுத்துட்டோம் இல்லையா, இப்போ அடுத்ததில் தரோம். அப்படியே நம்ம தொடர்ந்து அந்த ஒரு நூலையே கட் பண்ணாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். திரும்பவும் இதை சும்மா ஒரே ஒரு ட்விஸ்ட் அப்படி சுற்றிட்டு இந்த பக்கத்தில் குத்துறோம். திரும்பவும் அந்த நடு பாகத்தில் குத்துறோம்.
அதை அப்படியே முடிச்சிடலாம். நீங்கள் இதை தைச்ச ப்ளவுஸ்லேயுமே செய்யலாம். ஒவ்வொரு முறையும் இந்த பின்னாடி கொஞ்சம் அந்த முடிச்சை போட்டுக்கோங்க. இப்போ இதை முழுக்க நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்தது அதே மாதிரியே இந்த 2 முனைகளுக்கும் இடையில் நம்ம ஒரு அடையாளம் வச்சுட்டு அதே மாதிரியே தான். ஏன்னா இது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதால அவ்வளவு பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் இந்த 2வது அடுக்கு போடும் பொழுது இதனுடைய அழகு நல்லா இருக்கும். முதல்லையே நம்ம எல்லா புள்ளியும் வச்சோம்னா உங்களுக்கு அது புரியாமல் ஆகிடும் எதுலேருந்து எதை செய்கிறோம்னு. அதனால தான் இது முதல்ல ஒரு அடுக்கு முடிச்சுட்டு 2வது இதை செய்கிறேன். இப்போ நம்ம இந்த 2 நுனிகளுக்கும் நடுவில் இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அதே முறை தான், வேறு மாற்றம் இல்லை. இந்த ப்ளவுஸோட சேலை வந்து வெறுமனே அந்த பார்டரில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜரிகை துணியோட இணைஞ்ச மாதிரி ஒரு ஜரிகை. அது வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ப்ளெயினாக இருக்கிறதால அந்த ஜரிகை இதே வச்சு செஞ்சால் அழகாக இருக்கும்னு தான் இந்த மாதிரி செய்கிறோம். உங்களுக்கு சேலை வேறொரு நிறத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த நிறத்தில் நூல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விதமான கலர்லேயும் கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். எம்ப்ராய்டரி த்ரெட்டும் அது நீங்கள் ஒரே ஒரு பட்டை கோர்த்து செஞ்சாலே போதும். இப்போ இது வந்து தனித்தனியாக இருக்கிறதால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 4 பட்டை அந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட், அதாவது அந்த டோலி த்ரெட்டுன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த த்ரெட்டில் ஈஸியாகவே நீங்கள் ஒரே ஒரு பட்டையை கோர்த்து பண்ணலாம். இந்த ஊசி வந்து காது மட்டும் கொஞ்சம் பெருசாக லாங்காக இருக்குது பாருங்கள், அவ்வளவுதான் நமக்கு தேவை. காது கொஞ்சம் நீளமாக இருக்கணும். மற்றபடி ஊசி லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வச்சு ஈஸியாக போட்டுற முடியும். ஏன்னா கோர்க்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் காது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சாச்சு. உங்களுக்கு இன்னமும் கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓரங்களில் இந்த எந்தெந்த இடைவெளி கிடைக்கிற இடங்கள்லாம் அதே மாதிரி செஞ்சு இதை இன்னமுமே வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பட்டு ப்ளவுஸாக இருக்கும்பொழுது ரொம்ப ஓவர் கிராண்டாக இருக்கும். இப்போ திரும்பவும் நாம் இதே மாதிரி கொஞ்சம் நூலை கோர்த்து எடுத்துக்கிட்டு, இது வந்து ரொம்ப பிளெயினாக தெரியுது இல்லையா, அதை இன்னமும் கொஞ்சம் அழகு கூட்டலாம். இப்போ இந்த மாதிரி நடு பாகத்தில் மேலே அப்படியே கோர்த்து எடுத்துப்போம். இப்போ இந்த த்ரெட்டை நம்ம ஒரு விரலில் அப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு இந்த ஊசியில் இந்த நடுவில் அப்படியே சுற்றுங்க. சுற்றி இந்த நுனியை அதே இடத்துலையே திரும்பவும் குத்துங்க.
குத்தி இழுக்கும் பொழுது நமக்கு இங்கே ஒரு மொட்டு மாதிரி ஒரு தோற்றம் வரும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே தொடர்ந்து ஒரு இதுலேயுமே அது மாதிரி செய்யலாம். சும்மா இதை அந்த இடத்துல அது டைட்டாக ஆகணுன்றதுக்காக ஒரே ஒரு தடவை அப்படி குத்தி எடுத்துக்கிட்டு அடுத்ததில் செய்வோம். இதை ஒரு விரலில் நம்ம எடுத்துக்கணும். கையில் அந்த கீழே இருக்கிற பாகத்தை இந்த மாதிரி ஒரு 4-5 முறை அப்படியே ட்விஸ்ட் மாதிரி இதில் ஊசியில் அப்படியே சுற்றிக்கோங்க. சுற்றி அதே இடத்துலையே திரும்பவும் குத்திக்கணும். இப்படி செய்யும் பொழுது அந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி ஒரு தோற்றம் வரும். இதையே கையும் பிளெயினாக இருந்ததுன்னா நீங்கள் கையிலையும் இந்த டிசைனை செய்யலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.